ஃப்ரீ எதுக்காக வாங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? நம்மளோட அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை. உன்னோட காசு இருந்தா கொடுப்பேன் நீ, மக்கள் காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? அதனால ஒரு நீ 4 பேருக்கு பணத்தினால மத்தவங்களோட பாதிக்குது இல்ல. இப்போ ஒரு 10 பேருக்கு தான் நீ கொடுக்க போற. இது அதெல்லாம் எவ்வளவு பேர் 99 பேருக்கு பாதிக்கலாம்ல. என்ன பாதிக்கும்? வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்குது இல்ல, அவனுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குது இல்ல. இவங்க ஃபோக்கஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க என்ன வெல் எஸ்டாப்லிஷ்டா இருக்கோ, இங்க எப்படி வளர்றதுக்கான எதெல்லாம் உதவி பண்ணுச்சோ அது எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஒன்னு. அதாவது எதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதோ அதை அட்டாக் பண்றாங்க. அதை வச்சு தான் மோசம் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் இங்க உள்ளவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் இந்த லேயருக்கு. ஆனா இதே தான் வந்து அடுத்த ஸ்டேட்ல இருக்கு. ஆனா அங்க அதை மோசம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அதுக்கு அவனுக்கு அந்த வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு தான் என்னோட கேள்வி. அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதுதான் நான் கேக்குறேன். அது புரிஞ்சிக்காம கேட்டேன். என்ன புரிஞ்சிக்காம இல்ல, அவர் சொல்றது அப்படியே இருக்கு. அவரு பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு, அவருக்கு இலவசத்தை கொடுத்தா பிச்சைக்காரன் ஆக்குறேன். முதல்ல பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டீச்சர். ரயில்வேல உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? இல்ல சார், பாஸ் வந்து 3 அது இது பிரிவிலேஜ் சார். எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன பிச்சை போறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? இது ஏன் பிரிவிலேஜ் சொல்ல முடியும்? இது ஏன் பிரிவிலேஜ்? நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா அப்ப அந்த பையன் சொன்னதுதான் என்ன?